இது பெரியார் பூமியா பாரதி பூமியாங்கிறது தான் இன்றைக்கி டாபிக். சமூக நீதிக்காக எத்தனையோ தலைவர்கள் இருந்தாலும் பெரிய தாக்குதலை ஏற்படுத்தி இருக்கிற தலைவர்கள் 2 பேர். ஒருத்தர் ஈவே ராமசாமி, இன்னொருத்தர் சுப்பிரமணிய பாரதி. கடவுளை மூலமாக வச்சு தான் நிறைய சமூக ஏற்றத்தாழ்வுகள் இருக்குங்கிறதுனால தான் பெரியார் கடவுளே இல்லைன்னு சொன்னார். தமிழ் நூல்கள் அநேகமாக கடவுளை பற்றியும் புராணங்களை பற்றியும் சொல்கிறதுனாலதான் என்னவோ தெரில, தமிழ் மொழி மேலே பெரியாருக்கு எந்த பற்றும் கிடையாது. வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு பரவிய மதங்கள் இஸ்லாமும் கிறிஸ்தவமும். இந்த மதங்களில் உட்பிரிவுகள் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால் அதற்கு அந்த மதத்தை தோற்றுவித்தவங்க தான் பொறுப்பு. ஆனால் தான் பிறந்த இந்து மதத்திலேயே பல ஏற்றத்தாழ்வுகள், தீண்டாமை, சமூக அநீதி இருக்கிறத பார்த்த பாரதியும் பெரியாரும் அதை சரி செய்கிறதுக்காக எடுத்த முயற்சியால் தான் இன்றைக்கும் ஓரளவுக்கு சமூக நீதியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் பாரதி உயர்குடியில் பிறந்திருந்தா கூட அவரால் தீண்டாமை, ஜாதியால் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஆனால் அதே சமயத்தில் தான் வணங்கும் இந்து மதத்தில் எல்லோரும் பொதுவானவர்களாகவும் சமமானவர்களாகவும் இருக்கணுங்கிறதுக்காக போராடினார். பாரதிக்கு கிட்டத்தட்ட 10 மொழிகளில் பேசவும் எழுதவும் தெரியும். அப்பேற்பட்ட பாரதியே யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் இல்லை அப்படின்னாரு. அது மட்டுமா, தமிழோசை உலகெங்கும் பரவும் வகை செய்தல் வேண்டும் அப்படின்னாரு. உயர்குடி மக்கள் மட்டுமே வச்சிருந்த வேத பாடங்களை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பல எதிர்ப்பை மீறி போதிச்சாரு. அது மட்டுமா, அவங்ககிட்ட போய் உங்களுக்கு வேதம் கற்றுக் கொடுத்தது யாருன்னு கேட்டா பாரதின்னு சொல்லுங்க அப்படின்னாரு. மனுஸ்மிருதி, வர்ணாசிரமங்கள் மனிதரை அவர்களோட வேலைக்கு ஏற்ற மாதிரி பிராமணர், சத்திரியர், வைஷ்யர், சூத்திரன்னு 4 பிரிவாக பிரித்து எழுதியிருக்காங்க. ஒரே மதத்துக்குள்ள தீண்டாமை இருக்கிறத பார்த்து எல்லாரையும் உயர்ந்தவரை மாற்றுறதுக்குரிய வேலையை செஞ்சார் பாரதி. அது மட்டுமா, உபனிஷத்தங்கள் வேதங்கள்ல இருக்கிறது எந்தவித ஏற்றத்தாழ்வுகள் இல்லை அப்படிங்கிறத மக்களுக்கு உணர்த்தினார். பெரியவர்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் உரைக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு சிறுவர்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சார். சிறுவர்களுக்காக ஒரு பூனை பாட்டு எழுதியிருக்காரு. அதில் சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பு நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி, எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் அன்றோ அப்படின்னாரு. பெரியாருக்கும் பாரதிக்கும் சமூக நீதி கொண்டு வரணுங்கிற ஒரே குறிக்கோள் இருந்தாலும் பாரதி அதை செயல்படுத்தின விதம் தான் காலங்கடத்தும் நிற்கிறாரு. கடவுளே இல்லைன்னு சொன்ன பெரியாருக்கு மத்தியில் நந்தலாலா பாட்டின் மூலம் காண்பது எல்லாம் கடவுள் தான், அந்த கடவுள் எல்லோருக்கும் பொதுவானவர், மனிதர் அனைவரும் ஒரே குலம், இதை சாகும் வரைக்கும் உணர்த்தினார் பாரதி. தேசப்பற்றும் மொழிப்பற்றும் எனது 2 கண்கள் அப்படின்னாரு. ஆனால் இன்னைக்கும் நம்ம ஊர்களில் நடக்கிற சமூக அநீதிகளான வேத பாடங்கள் பிறப்பால உயர்ந்த ஜாதியினருக்கு மட்டும் கிடைக்கிறது, தண்ணி தொட்டிக்குள்ள மலம் கலக்கிறது, ஜாதி சங்கங்கள், ஜாதி தலைவர்கள், ஜாதி மத ஓட்டு வங்கிகள்னு சமூகம் சீர்கெட்டு கிடக்குது. எல்லோரையும் அறிவால் உயர்த்திட, அறியாமையை போக்கிட காற்றில் கலந்துட்ட பாரதியே மக்கள் மூச்சுக்காற்று வழியாக உள்ளுக்குள் புகுந்து நல்ல புகுத்தி புகட்ட மீண்டும் வா பாரதி, மீண்டும் வா பாரதி. இந்த பதிவு பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.